லோக தேவனே, நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பில்லாத ஆராதனை அது நிறைவான ஆராதனை அல்ல. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அவருக்கு உகந்த ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. That is the reasonable service. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வலுவாதபடி எங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் எங்கள் நிறுத்தவும் வல்லமையுள்ள எங்களுடைய ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எல்லாரும் சொல்லலாம். உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அந்த இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவா, ஒருமுறை உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அந்த இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அந்த இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நன்றி நன்றி ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைக்காக
பிரத்யட்சமாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாய் சபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசு என்கிற இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கும் எல்லா துதி கன மகிமை மாட்சிமை உண்டாகட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக என்னை கூட கர்த்தர் இந்த வயதில் கூட அவருக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக முதலாவது என் தேவாதி தேவனை ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு நான் எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு மகிமைப்படுவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் இம்மானுவேல் சேமராஜ் அவர்கள் அடியான ஊழியத்துக்கென்று உங்களுடைய சபைக்கு அழைத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக
அவர் என்னை அழைத்தாரே, கர்த்தருடைய தாசனையும் ஆண்டவரே அவருடைய அருமையான மனைவியும் கர்த்தர் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா சபையின் மூப்பர்களையும் இயேசுவ நாமத்தை ஆசீர்வதிக்கிற அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய தாசன் மூலமாக இன்னும் பெரிய காரியங்களை இந்த ஷார்ஜா பட்டணத்தில் செய்ய போகிறேன் என்பதை விசுவாசத்தோடு கூட நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, glory 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 to Jesus. ஹல்லேலூயா. நான் தேவ செய்திக்கு போகும்போதாக நான் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்பட்டு போகிறேன். இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என் நேசரே உம்மை பாடிடுவேன். இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன், என் நேசரே உம்மை பாடிடுவேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. அது என்ன பண்ற? என் நேசரே உம்மை பாடிடுவேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை. நீரே என் தஞ்சமே, நீரே என் கோட்டையே, நீரே என் தஞ்சமே, நீரே என் கோட்டையே. துன்ப வேளையில் தூக்கி எடுத்து தோளில் சுமப்பவரே, துன்ப வேளையில் தூக்கி எடுத்து தோளில் சுமப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மாட்சிமையுள்ளவரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமையுள்ளவரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. பாதிராத என் நேசரே துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகரேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகரேவா உம்மை ஆராதிக்கின்றோம். யாவரையும் எழுந்திருக்கும் அன்போடு கேட்கும். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா.
அன்புள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல கால வேளைக்காக அருமையான தேவ சபையிலே, சாஜா ஏஜ் சபையிலே தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்மை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த கிருபைக்காக ஆண்டவரே இயேசுவே உமக்கு மகிமை தருகிறேன். இந்த சபையில் உள்ள அருமையான தாசன் ஊழியக்காரர் பாஸ்டர் இம்மானுவேல் சாம்ராஜ் அவர்களையும் அவருடைய மனைவியையும் அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா மூப்பர்மார்களையும் சபையில் உள்ள ஒவ்வொரு பேராக குடும்பமாக பெரியோர் முதல் சிறியோர் வரையில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வல்ல பிதாவே ஜெபித்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறேன். அடியான் அல்ல, நான் ஒரு அபிரசமான ஊழியக்காரன். உம்முடைய வார்த்தையை சொல்லும் பொழுது உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ள கிரியை செய்யட்டும். நீர் மகிமைப்படும், நீர் அற்புதம் செய்யும். எல்லா மகிமை, துதி, கன மகிமை, மாட்சிமை, வல்லமை உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களுடைய சபைக்கு நாளிலே கொடுத்த வார்த்தையானது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். சோத்ரம், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவேளையில அருமையான தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தின் வாசனங்களை கர்த்தர் நாம் தியானிக்க போகிறோம். இதிலே முந்தின வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நாமே இந்த வார்த்தை சொல்லுகிறார். இதோ என்று சொல்லும் பொழுது அது எப்போது அல்ல, இப்பொழுதிருந்து நடைபெற போகும். இதோ என்று சொல்ல முதலாவது இதோ நீங்கள் என்ன சொல்றது? நான் உங்கள் பட்சத்தில். இதோ நான் உங்கள் பட்சத்தில். நான் என்று சொல்லுகிறவர் யார் என்றால் சர்வ வல்லமை தேவன். முந்தின வசனத்தை கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம், தேவனுடைய கரம் தேவ பிள்ளைகளுக்காக, புற ஜாதிகள் மத்தியில் இருக்கிற நம்மெல்லாருக்காகவும் தேவாதி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக. ஆகவே இந்த புறஜாதி மத்தியிலே நான் உங்களை முதலாவது என்ன பண்ணுவேன்? உங்கள் பட்சத்தில் இருப்பேன், உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, க்ளோரி. ஆகவே நீங்கள் சொல்லுவாங்க, என்ன அங்கிள் இது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வாக்குத்தை தருவீங்க சொல்லுங்க. வேதம் எப்படி சொல்லுங்கன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அது நிஜம், பழைய ஏற்பாடு நிழல். ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர் புதிய ஏற்பாட்டில் அது நிகழ்கின்றது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை குறித்து நீங்கள் அருமையாக பாடினீர்கள். சபையாக நீங்கள் எல்லாம் மாரநாதா என்று சொல்லி நீங்கள். ஆகவே ஆண்டவருடைய வருகை நாட்கள் எல்லாவற்றும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் புத்தகத்திலே அநேக காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறது, இதோ இப்பொழுதிருந்தே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை முதலாவது என்ன சொல்கிறார்? நான் யார்? என்ன